கந்தக்கோட்டம் ஸ்ரீ கந்தசுவாமி கோயில். மயிலேறி விளையாடும் கந்தனின் கோட்டம். முத்தமிழ் காக்கும் முத்துக்குமரனின் கோட்டம். இன்பம் பெருக்கி நினைத்த வரமருளும் சண்முகனின் கோட்டம். மாநகரம் காத்து நிற்கும் மாவீரனின் கோட்டம். அதுதான் தர்மமிகு சென்னையில் நிற்கும் கந்த கோட்டம். அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி திருக்கோயில். நேயர்களே, கந்தக்கோட்டம் அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவையொட்டி அந்த ஆலயத்தின் சிறப்புகளை எடுத்துக் கூற வருகிறது இந்த சிறப்பு நிகழ்ச்சி. சுமார் 450 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் பரபரப்பான சென்னை மாநகர் பாரிமுனை அருகில் அமைந்திருக்கிறது. கந்தக்கோட்டம் ஸ்ரீ கந்தசுவாமி திருக்கோயில். இக்கோயிலின் மூலவர் கந்தசுவாமி, உற்சவர் முத்துக்குமார சுவாமி, தாயார் வள்ளி தெய்வானை, தலவிருட்சம் மகிழமரம், தீர்த்தம் சரவண பொய்கை. திரு அருட்பிரகாச வள்ளலார் தனது திருவருட்பா பாடலான ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற என்ற பாடலில் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்திற்குள் வளர்தலம் ஓங்கு கந்தவேலை, தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே என்று இந்த ஆலய கந்தசுவாமியை பற்றி பாடுகிறார். இனி இத்திருக்கோயிலின் சிறப்புகளை காண்போம். இக்கோயிலின் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோயிலுக்குள் நுழையும் நம்மை பிரம்மாண்ட கொடிமரம் வரவேற்கிறது. அதன் அருகிலேயே முருக பக்தன் இடும்பனுக்கு சன்னதி உள்ளது. முன்புற மண்டபத்தில் சர்வ சித்தி விநாயகர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அருணகிரிநாதர், திரு அருட்பிரகாச வள்ளலார் மற்றும் பாம்பன் சுவாமிகள் ஆகியோரின் சிலைகளும் இக்கோயிலை உருவாக்கியவர்களில் ஒருவரான மாரிச்செட்டியார் சிலையும் உள்ளது. கருவறையில் நமக்கெல்லாம் அருள் தரும் கந்தசுவாமி மிகவும் சிறிய அளவிலான மூர்த்தியாக காட்சி தருகிறார். சுவாமி இந்த தலத்தில் பீடமில்லாமல் தரையில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அவருக்கு இருபுறமும் தாயார்கள் வள்ளி தெய்வானை தனித்தனி சன்னதிகளில் நின்ற கோலத்தில் அருள் தருகின்றனர். இப்படி மூர்த்தி சிறிதென்றாலும் கீர்த்தி பெரிதாக அருள் தரும் கந்த கோட்டத்தின் தல வரலாற்றை இனி காண்போம். மூலவர் கந்தசுவாமி வந்த கதை. அது கிபி 1673 ஆண்டு. பனியும் குளிரும் மிகுந்த மார்கழி மாதம். வேளூர் மாரிச்செட்டியார்
பஞ்சாலம் கந்தப்பா ஆசாரி என்கிற முருக பக்தர்கள் ஒவ்வொரு கிருத்திகை அன்றும் சென்னையிலிருந்து திருப்பூருக்கு நடைப்பயணமாக சென்று திருப்போரூர் கந்தசுவாமியை வழிபடும் வழக்கம் உடையவர்கள். அப்படி ஒரு சமயம் அதே ஆண்டு மார்கழி மாதம் கிருத்திகை அன்று திருப்போரூர் சென்று கந்தசுவாமியை வணங்கிவிட்டு சென்னை திரும்பும் வழியில் செங்கன்மால் ஈஸ்வரன் கோயில் என்ற இடத்தில் அசதியில் படுத்து உறங்கிவிட்டார்கள். அப்போது அவர்கள் இருவர் கனவிலும் தோன்றிய முருகன், நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் உடலை வருத்திக் கொண்டு வருகிறீர்கள்? இதோ இந்த புற்றிலிருக்கும் என்னை எடுத்துச் சென்று நீங்கள் வசிக்கும் சென்னப்பட்டணத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள் என்றார். உடனே இருவரும் கண் விழித்து தனக்கு வந்த கனவை பற்றி பேசினார்கள். இருவருக்கும் ஒரு போலவே கனவு வந்தபடியால் வந்து சொன்னது முருகனே என்று மகிழ்ந்தார்கள். சுற்றிலும் தேடி பார்த்தார்கள். அருகில் ஒரு புற்றில் முருகன் உருவம் தென்படவே அவரை எடுத்து வந்தார்கள். வரும் வழியில் பாரிமுனையில் முருகனின் பாரம் தாங்காமல் கீழே வைத்தார்கள். அதன்பின் முருகரை அங்கிருந்து அசைக்க முடியவில்லை. முருகர் எங்கேயே கோயில் கொள்ள விரும்புகிறார் என்று எண்ணிய இருவரும் தற்போது கோயில் இருக்கும் இடத்திலேயே முருகருக்கு கோயில் கட்டினார்கள். மூலவர் கந்தசுவாமி எழுந்தருளியதற்கு இருக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு இருப்பதைப் போல இக்கோயிலின் உற்சவர் உருவாக்கப்பட்ட நிகழ்வு அதனிலும் ஆச்சரியமான ஒன்று. அதனை காண்போம். உற்சவர் முத்துக்குமார சுவாமி உருவான கதை. ஒரு சமயம் முருகனடியார்கள் எல்லாம் ஒன்று கூடி கோயிலுக்கு உற்சவ விக்கிரகம் உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். சிற்ப சாஸ்திரத்தில் மிகவும் நுட்பமான அறிவு கொண்ட ஒருவரை அதற்காக தேர்வு செய்தனர். சிற்பியிடம் உற்சவ முருகனாக பஞ்சலோகத்தில் விக்கிரகம் ஒன்றை வார்த்து தரும்படி ஒப்படைத்தனர். சிற்பியும் புடம் போட்டு எடுத்த பின் வார்ப்படத்தை பிரித்தபோது விக்கிரகம் மினுமினுவென மின்னியது. அதன் ஒளிச்சிதறல்கள் கண்களை கூசச் செய்தன. ஆனால் வார்ப்படத்திலிருந்து பிரித்தெடுத்த பகுதிகள் பூராவும் முட்கள் போல சிறு பிசிறுகளாய் இருந்தன. கோயில் பொறுப்பாளர்கள் அனைவருமாக சேர்ந்து சிற்பியிடம், சிற்பம் நல்லா வந்திருக்கிறது, ஆனால் வெளித்துருத்தி இருக்கும் முட்கள் போலான பிசிறுகளை நீக்கினீர்கள் என்றால் சிற்பம் இன்னும் அழகாக இருக்கும் என்றனர். சிற்பியும் சரி, துருத்திய பிசிறுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி தருகிறேன் என்று சொல்லி அதற்குண்டான கருவியுடன் விக்கிரகத்தை தொட்டார். அவ்வளவுதான். சிற்பத்தை தொட்ட மாத்திரத்தில் மின்சாரம் தாக்கியவர் போல தூர போய் விழுந்தார். பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து சிற்பியை தூக்கி வைத்து ஆஸ்வாசப்படுத்தி, என்ன ஆயிற்று ஐயா என்றனர். சிற்பியோ, என் தேகமெல்லாம் மின்சாரம் பாய்ந்தது போல் இருக்கிறது, ஒரே பதற்றமாக இருக்கிறது என வாய் குழறி குழறி கூறினார். இந்த விக்கிரகம் நீரு பூத்த அனலாக இருக்கிறது, இதை சுத்தம் செய்யும் தகுதியோ சக்தியோ எனக்கில்லை என்றார். என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த விக்கிரகத்தை தீண்ட பயந்து வழிபாட்டுக்கு எடுத்துக்கொள்ளாமல் பாதுகாப்பாக வைத்து பூட்டிவிட்டனர். 2 வருடங்கள் ஓடிவிட்டன. ஒரு நாள் காசியிலிருந்து சாம்பையர் எனும் துறவி கந்தக்கோட்டம் வந்தார். அவர் மூலவரை தரிசித்து முடித்தவுடன் உற்சவர் எங்கே என்று விசாரித்தார். அவருக்கு உற்சவர் இருந்த பெட்டியை காண்பித்தனர். கொஞ்ச நேரம் அந்த விக்கிரகத்தையே பார்த்து கொண்டிருந்த சாம்பையர் மயக்கம் போட்டு விழுந்தார். பிறகு எழுந்தவர் சந்தோஷத்தில், மூலவருக்கு எவ்வளவு சக்தி உள்ளதோ அதே சக்தி இந்த உற்சவர் சிலைக்கும் உள்ளது என்று சொன்னார். இப்படி அமைவது மிக மிக அபூர்வம் என்றார். ஆத்ம சக்தியினால் மட்டுமே இந்த உற்சவரை சுத்தம் செய்ய முடியும், எந்த கருவிகளாலும் சுத்தம் செய்ய முடியாது என்றார். அவரே சிலையின் முன் அமர்ந்து வேத மந்திரங்களை சொல்லி அந்த சிலையை சுத்தம் செய்தார். அவர் உற்சவர் திருமேனியில் இருந்த பிசிறுகளை எல்லாம் நீக்கினார். ஆனால் முகத்தில் இருந்த பிசிறுகளை நீக்க முடியவில்லை. இன்று நாம் உற்சவராக தரிசிப்பது இந்த பொன்னிற முருகனைத்தான். ஆனால் முகத்தில் மட்டும் பிசிறுகள் அப்படியே இருப்பதை காணலாம். ஷண்முகக் கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா
உற்சவர் தனி கொடிமரத்துடன் காட்சி தருகிறார். தினமும் நடக்கும் கோமாதா பூஜை. இப்படி மூலவருக்கு ஒரு சிறப்பும் உற்சவருக்கு ஒரு சிறப்பும் கொண்ட அற்புதமான இந்த திருத்தலத்தில் தினமும் கோமாதா பூஜை நடத்தப்படுகிறது. அந்த சமயத்தில் நீண்ட நாட்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், தோஷங்களால் பல காரிய தடைகளை சந்திப்பவர்கள் பசுவிற்கு பழங்கள், கீரைகள் கொடுத்து வழிபட்டால் நிச்சயம் அனைத்து துன்பங்களும் விலகி இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்று கூறுகிறார்கள். குளக்கரை விநாயகர். இங்குள்ள விநாயகர் குளக்கரை விநாயகர். சித்தி புத்தி விநாயகர் அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதியில் உள்ளார். சித்தியும் புத்தியும் ஒரு காலை மடக்கியபடி அமர்ந்து காட்சி தருகிறார்கள். இக்கோயிலின் தீர்த்தமான சரவண பொய்கையின் கரையிலும் ஒரு விநாயகர் இருக்கிறார். இவருக்கு வலது புறத்தில் லட்சுமி தேவியும் இடது புறத்தில் சரஸ்வதி தேவியும் காட்சி தருகின்றனர். கோயில் தீர்த்தத்தை தெளித்துக் கொண்டே ஒரே சமயத்தில் இவர்களை வணங்கினால் கல்வி சிறக்கும், செல்வம் பெருகும் என்று கூறுகின்றனர். வழிபடும் வேளைகள்: பால்குடம், பால் காவடி, முடி காணிக்கை, திருக்கல்யாண உற்சவம், செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பன்னீர் அபிஷேகம் நடக்கும் நேரத்தில் சுவாமியை வழிபட்டால் குடும்பம் சிறந்து ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. நேயர்களே, மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், கதைகள், பாடல்கள் அனைத்தையும் கண்டு ரசிக்க தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். பக்தியை கொண்டாடுங்கள்.